பாட்டை கொஞ்சம் கொடுங்க. இது என்ன விடுதலை பார்ட் 2 படமா இருக்குமோ? திடீர்னு நடந்தாலும் நடக்கலாம். நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். ரஞ்சித் சார் ரொம்ப பாராட்டினாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெற்றி சார் ரொம்ப பாராட்டினாங்க. ஜனங்க அதை மீறி வந்து கொண்டாடிட்டாங்க. கிரிக்கெட்ல வந்து நீங்க என்ன மாதிரி ஒரு பிளேயர்? எல்லாமே எங்கள் கீப்பிங் வந்து போலிங்கு, ஸ்பின்னு போடுவோம், ஃபேஸ் போலர். அப்போலாம் ராபின்சன் கிரவுண்டில் வந்து யாருன்னா 6 அடிச்சிட்டாங்கன்னா அக்தர் ஸ்டைல் எல்லா ஸ்டைலுமே ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட்லேருந்து ஓடி வந்து ஸ்பாட் போகும்போதே பாட்டு போட்டுட்டு தான் என்ன கூப்பிடுவாங்க. அப்படி தான் ஆரம்பிச்சு. மைக்கில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அண்ணா அடிக்கிறாரு, 6 அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எல்லாம் கிரவுண்ட் அங்கேருந்து திரும்பி பார்க்கணும், ஜனங்கள்லாம் பார்க்கணும். அப்போ வந்து அடிக்கணுவாங்க, ஏன்னா மைக்கில் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நார்மலாக டேக் பிஃபோர் வரைக்கும் போலிங் போடுறவங்க வந்து நார்மலாக போட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் சொன்னோடனே சாமி வந்துடும். அடிக்க முடியாது. போன பால் நல்லா தானேப்பா போட்டு அடி. ஸோ இந்த 12 வருஷம் உங்களுக்கு வந்து லைஃப் அண்ட் தமிழ் சினிமா என்ன கற்றுக் கொடுத்துருக்கு? பொறுமையாக இருக்குது. ஆக்ஷன் சீன், ரொமான்ஸ் சீன், ஃபைட் சீன், இல்லைனா காமெடி பண்ணுறது, எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்? ஸ்டில் கொடுக்கறது. ஏங்க இது கொடுத்த அந்த 4 இதில் அதில் வரவே இல்லைங்க. ஸோ நீங்கள் ரியல் லைஃப்பில் உங்கள் அம்மா பக்கம் இருப்பீங்களா இல்லை உங்கள் ஒய்ஃப் பக்கம் இருப்பீங்களா? இப்போதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கேள்வி. அட்டகத்தி தினேஷா நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி இப்போ நம்ம கூட வந்து கெத்து தினேஷா வந்து நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். அட்டகத்தியே கெத்து தான். அட்டகத்தியும் கெத்து தான். பட் இப்போ வந்து டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல, ஏன்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க அட்டகத்தின்ற ஒரு பேர் ஒரு கெத்து தான், பட் கடைசியில் உங்களுக்கு வந்து ஒரு கெத்தான ஒரு பேரை வந்து கெத்தா வந்து வந்திருக்கு. சந்தோஷம்தான். அது எல்லாரோடைய லவ். இப்போ கெத்து அப்படின்ற அந்த கேரக்டரும் சரி, இல்லை இது ஜனங்க கொடுத்த லவ் தான். எப்பவுமே என்னை வந்து எல்லாருக்குமே அது இருக்கணும். அந்த அன்பு எல்லாருக்கும் இன்னும் அதிகமாக கிடைக்கணும். எனக்கும் அது கிடச்சிருக்கு. அது இன்னும் எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம விஷ் பண்ணுறோம். ஓகே. இந்த மொமெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட எங்களால் வந்து நாங்களும் தேடி பார்க்குறோம், ஏதாவது ஒன்று இருக்கா அதை வச்சு நம்ம வந்து கேள்வி கேட்கலாமா அப்படின்னு வந்து தேடும் போது ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட எங்களால் பார்க்க முடியல. ஸோ இந்த மொமெண்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு? அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் உண்மையிலே. ஏன்னா யாருமே படம் பார்த்த எல்லாருக்குமே அது ஒரு நிறைவாக, எனக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ். நான் படம் முடிச்சு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் டே தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா கதையும் நான் கேட்கல. ஏன்னா 10 நிமிஷம் மட்டும்தான் நான் முதல்ல தமிழ் அரசு பச்சைமுத்து என்கிட்ட சொல்லியிருந்தார். தமிழ் அரசு பச்சைமுத்து அந்த அவர் வந்து அவ்வளோ லவ் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக. இல்லை ஹரிஷா இருக்கட்டும், ஜென்சனு, காளி வெங்கட், நிறைய எல்லாருமே நடித்த அத்தனை பேர், ப்ரொடியூசர்ஸு, அவங்க எல்லாருக்குமே நானும் அந்த அன்பை ஷேர் பண்ணுறேன். ஜனங்களுக்கு முக்கியமாக ஜனங்க வந்து அப்படி கொண்டாடினாங்க. அது வந்து எனக்கு வந்து எனக்கே கொஞ்சம், நான் 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு அப்பயும் நான் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசியிருப்பேன். எனக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், பட் அது வந்து ஒரு எனர்ஜி வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 6 வருஷம் ஆயிடுச்சு அது நடந்து. இப்போ அப்படியே இப்படி போகும்போது அப்படி ஒன்று டக்குன்னு அப்படி வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து வந்து, ஆமாம், அது எல்லாருமே சேர்ந்து வந்து அந்த குங்ஃபு பேண்டால வரும் 3rd பார்ட்டு நினைக்கிறேன், எல்லாருமே வந்து ஹீல் பண்ணுற மாதிரி வைப்பாங்க. அதில் வச்சோடனே திருப்பி அந்த உள்ளேருந்து அப்படி வந்து ஜாலியாக இன்னொரு வேர்ல்டுக்குள்ளேருந்து வரா மாதிரி இருக்கும். இது ஒரு புது வேர்ல்டு தான் எனக்கு. உங்களுக்கு வந்து படத்தில், எங்களுக்கு வந்து படத்தில் வந்து நிறைய ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து படத்தில் வந்து ஒரு பிடிச்ச ஒரு சீன், இது நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் அப்படின்னா வந்து யாரோட சீன் சொல்லுவீங்க? ஷரத் அப்படின்ற கேரக்டர் வந்து பூஸ்ட் அப்படின்னு, அது ஒரு அம்மா பூஸ்ட்ன்றது. அப்புறம் அவங்க டேடியை பார்த்து கொடுத்த ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ரியாக்ஷன்லேயே வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆமாம், அது எனக்கு ஷரத் அது பயங்கரமாக சிரிப்பு. அந்த சீன் படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல. இவங்க சுவாசிகாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சஞ்சனா, ஹரீஷ், பாலசரன், காளி ப்ரோ, டிஎஸ்கே எல்லாருமே நடித்த அத்தனை பேருமே. அதில் இன்னொருத்தர் கபடியிலேருந்து ஆள் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு ஒருத்தர் கமெண்ட் அடிப்பார் இந்த கமெண்ட்லேருந்து. அப்புறம் அந்த சின்ன பசங்க 2 பேர், இது ராஜா சார் ராஜா தான், இது வந்து தேவா சார் பாட்டு அப்படின்ற அந்த 2 பெரியவங்க கூட சூப்பராக, அதெல்லாம் சூப்பரான. அந்த ஆடு எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக ஃபோன் பேசும்போது ஒரு க்ளோஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, ரொம்ப க்யூட்டாக, அது மினிட் ஒரு மாதிரி இருக்கும்.
சேவலாக கூட ஒரு சேவல் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அது கூட படத்தில் இருக்கிற அந்த மலைகள் அந்த ஸ்பேஸ் எல்லாமே வந்து. ஸோ அட்டகத்தி தினேஷில் வந்து இந்த கெத்து தினேஷ். ஸோ இந்த ஒரு 12 வருஷம் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ இந்த 12 வருஷம் உங்களுக்கு வந்து லைஃப் அண்ட் தமிழ் சினிமா என்ன கற்றுக் கொடுத்துருக்கு? நான் ஏற்கனவே இதை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது இன்னும் அதிகமாக கற்றுக் கொடுத்துருக்காது. ஆனால் அதில் இருக்கிறதுக்கு தான் சேலஞ்சாக இருக்குது. அதை வந்து அதுதான் ஒரு மூச்சுலேயும் டெஸ்ட்டாக இருக்குது, பொறுமையாக இருக்கிறது. உங்களோட ஒர்க் அவுட் வீடியோஸ் எப்படி வந்து ட்ரெண்ட் ஆச்சோ, இன்னொரு ஃபோட்டோவும் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. நீங்கள், மஞ்சு வாரியர் மேடம் அண்ட் வெற்றிமாறன் சார் இருக்க ஒரு ஃபோட்டோ. இது என்ன விடுதலை பார்ட் 2ஓட படமாக இருக்குமோ? ஸோ அப்படிலாம் நிறைய பேர் வந்து ரூமர்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு வெற்றி சார் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணோம் எல்லாரும். அன்றைக்கி ரொம்ப பிளான்லாம் பண்ணல. அன்றைக்கி மீட் பண்ணும்போது ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் அந்த ஸ்டில் வந்தது. பட் தெரியல, திடீர்னு நடந்தாலும் நடக்கலாம். நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் வியூ வந்து கொடுப்பார் அப்படின்றத நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவர் கூட வந்து முன்னாடி நம்மளோட ரஞ்சித் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு வரும்போது ஒரு இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபர்ஸ்ட் படத்தில் இவ்வளோ தைரியமாக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் அவரை தொடர்ந்து வந்தாங்க. பட் தமிழ் பார்க்கும்போது இன்னொரு யூனிக்கான ஒரு பர்சனாக இருக்காரு. ஸோ நம்மளோட ரஞ்சித் சாரோட ஃபர்ஸ்ட் படமும் நீங்கள் தான், நம்மளோட தமிழ் சாரோட ஃபர்ஸ்ட் படமும் நீங்கள் தான். ஒரு மாதிரி எங்கேயோ ஏதோ ஒரு சேருதோ அப்படின்னு வந்து ஃபீல் ஆகுது. இது எப்போவுமே எல்லா காலகட்டத்துலேயும் இல்லை எல்லா டைம்லேயும் வந்து எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கும். இந்த பூமியில் இப்போ உயிராக நம்ம வந்திருக்கிறதுக்கு ஒரு ரோல் எடுத்துகிட்டே இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் நடிகராக இருந்து ஒன்று நான் பிளான் பண்ணி பண்ணல. நான் வந்து இந்த ஜானர் எடுத்து பண்ணுவேன் இல்லை இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்போ தமிழும் சரி, ரஞ்சித் சாரும் சரி, ரஞ்சித் சார் முன்னாடி மணிவண்ணன் சார், எல்லாருமே இப்போது எல்லாருமே ஏதோ ஒரு அவங்கவுங்க ரோல் ஒன்று எடுத்து பண்ணிகிட்டே இருக்காங்க. தமிழ் ரொம்ப அழகாக சொன்னார். அது அவங்க போட்டு கொடுத்த அந்த பாதையில் இப்போ அடுத்த பரிணாமம். இப்போ தமிழுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க வருவாங்க, அவங்க இன்னும் யூனிக்காக. இது எல்லாமே எங்கே போய் கடைசியில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அனைவரும் ஒரே சமுதாயம், மனித சமுதாயம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. இந்த நடுவில் இருக்கிற கேம்லாம் எதுவும் வேண்டாம், அதை வச்சு நடக்கிற கலாட்டாஸ் வேண்டாம். அது மதங்களாக இருக்கட்டும் இல்லை கேஸ்டாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் எதுவும் அது இல்லாமல் இது இப்போ தமிழுக்கு அப்புறம் அடுத்து வருவாங்க. இல்லை இதுதான் இப்போ எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாருக்குமே தெரியாது. 2-3 டிஸ்டர்ப் இருக்கும். பட் நல்லது அதிகமாக இருக்குது. அந்த நல்லது இன்னும் அதிகமாக போய் சார் அதுதான் இதை இன்னும் தமிழுக்கு அப்புறமும் இன்னும் வேற ஒருத்தவங்க இது போயிட்டே இருக்கும். தமிழ் வந்து ரொம்ப சென்சிபிளான ஒரு டைரக்டர். நான் எப்பவுமே படம் முடிச்சதுக்கப்புறம் அதான் என்ன கேட்பாங்களே, ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கலாக டைரக்டர் அவர். அது எனக்கு தெரிஞ்ச ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. அவர் இன்னும் பயங்கர பிளேசஸ் போக விஷயம் குட்லக். ஏன்னா இந்த ஏஜில் அவ்வளோ ஷார்ப்பாக வந்து ஒரு கேரக்டர் இது பண்ணது சூப்பர். மாஸ்டர் ரஞ்சித் சார் ரொம்ப பாராட்டினாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெற்றி சார் ரொம்ப பாராட்டினாங்க. ஜனங்க அதை மீறி வந்து கொண்டாடிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க தான் கடைசியில் ரிசல்ட் இல்லை. ஸோ இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த மாமியார் மருமகள் அந்த ஒரு போர்ஷன் கூட வந்து அவ்வளோ அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ரியல் லைஃப்பில் உங்கள் அம்மா பக்கம் இருப்பீங்களா இல்லை உங்கள் ஒய்ஃப் பக்கம் இருப்பீங்களா? இப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கேள்வி கேட்க சொல்லுங்கள், யார் பக்கம் உங்களோட பால்? நான் நாயத்து பக்கம் இருக்கேன். அப்படிலாம் என்ன இருக்குது, எல்லாருமே எந்த பக்கம் சமாதானம் 2 பேர் பக்கமும் தான் இருப்போம். ஸோ ரியல் லைஃப்பில் வந்து எந்த பக்கம் நியாயம் இருக்கோ ஸோ அந்த பக்கம் தான் இருப்பீங்க. அப்படிலாம் இருக்க முடியாமான்னு தெரில. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வராமையே இருக்கணுன்றது தான் விருப்பம். சூப்பர், வெரி நைஸ். ஆக்சுவலி இந்த ஒரு கேள்வி கேட்கணும். எப்படி நீங்கள் வந்து ஒரு ஃபுல் கதை வந்து கேட்டதுக்கு அப்புறமேட்டு கூட நிறைய பேர்கிட்ட வந்து இந்த கதை ஓகேவா, இதை நான் பண்ணட்டுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் அனலைஸ் பண்ணி தான் ஒரு படம் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வந்து கேட்டுட்டு எப்படி இந்த கதை ஓகே நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க? தமிழ் வந்து அவருடைய ப்ரெசன்ஸும் அவர் வந்து பேசின விதமும் அவ்வளோ அன்பாக சொன்னார். அப்புறம் விஜயகாந்த் சாரோட அது அந்த பாட்டும் சரி. ஏன்னா அது எல்லாமே நான் ரெகுலராக வந்து ஷூட் போகும்போது கேட்குற பாட்டெலாம் வந்து அந்த வானத்தை போல அந்த சாங். அப்புறம் வந்து பொட்டு வச்சதாங்க கூட வந்து செம்ம பல்சான சாங். அப்புறம் ராசி தான் எனக்கு தெரியவே தெரியாது. படம் ரிலீஸ் அப்போ தான் எனக்கு தெரியும் அந்த பாட்டு படத்தில் இருக்குதான். அப்படி லேயராக நிறைய பாட்டு கனெக்ட் ஆகிருக்கு. அந்த டைலாக் எனக்கு தெரியாது. இது ஏதோ ஒரு இடத்துல அது இதுவாகிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப அவருக்கு பேசும்போது வந்து சொன்னேன், இல்லை இது ஓகே ஃபஸ்ட்டு டைட்டில் வேறு கெத்து கிடையாது. அப்போ படம் முதல் தடவை சொல்லும் போது ஒரு 8 மாதம் அவர் ட்ராவல் பண்ணாருன்னு நினைக்கிறேன். எப்படியோ போய் கடைசியாக வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் அது என்ன பேராக இருந்தது நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நல்ல பேராக இருந்தது. அதான் தமிழ் இப்போ ஒரு
இன்டர்வியூவில் சொல்லியிருந்த மாதிரி அது காட்டான்னு இருந்துச்சு, அப்புறம் இன்னொரு பேராக இருந்துச்சு. பட் ஆனால் அதான் எந்த வழியாக இருந்தாலும் கடைசியில் சேர்ற இடம் வந்து படைச்சவங்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ அதனால வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஃபுல் கதை கூட வேண்டாம், ஒரு டேரக்டரோட வைப் செட் ஆச்சுனாவே வந்து அந்த படம் வந்து பண்ணிடுவீங்களா? நான் பெருசாக சூஸ் பண்ணுறதில்ல, இது வரைக்கும் அமைஞ்சது எல்லாமே அப்படி தான். வைப்லாம் சில நேரத்தில் வந்து தெரியாது, ஏன்னா வந்து சில நேரத்தில் எல்லாமே வந்து என்னால் இப்போ வரைக்கும் ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு அன்பில் தான் அப்படியே ஓடிட்டுருக்காது. நான் ஃப்ரேம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதான் கொண்டாடி இருக்காங்க ஆக்சுவலாக. ஸ்டோரி அது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஏதோ ஒரு பாயிண்ட், அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஸ்டோரி கேட்கணும், கண்டிப்பாக ஸ்டோரி கேட்காமலாம் இல்லை. அது நமக்கு வந்து அப்படியே பிளிஸ்டாக காப்பாற்றிட்டே இருக்கோம், ஒரு ரோலில் போயிட்டு. 15 ரூபாயில் ஆரம்பிச்சு வந்து 35 ரூபாய் வந்து படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. நீங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது எவ்வளோ இருந்துச்சு? நான் 8 ரூபா 8 ரூபா 8 ரூபாயில் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து 10 அப்படியே ₹1 அந்த ₹1 9 10 அப்படின்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. ரப்பர் நான் எல்லா பால்லையும் ஆடி இருக்கேன், ரப்பர் பால், டென்னிஸ் பால், கிரிக்கெட் பால். அப்புறம் வந்து பேப்பரை சுற்றி அதில் வந்து சைக்கிள் டியூப்பை கட் பண்ணி வந்து பேப்பர் மேலே சுற்றி விளையாடுவாங்க. அது அப்புறம் பிளாஸ்டிக் நீங்களே வந்து பால்லாம் வந்து இல்லை அப்படி ரெடி பண்ணுவாங்க. பேப்பரை ஃபுல்லாக டைட்டாக சுற்றிட்டு சைக்கிள் டியூப்பை வந்து இப்படி ரப்பர், நம்ம போனி டெயில் போடுற ரப்பர் பேண்ட் மாதிரி இப்படி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிராஸ் போட்டால் அது வந்து ஒரு பால் இருக்கும், அதை வச்சு விளையாடி இருக்கும். பிளாஸ்டிக் பால், அப்புறம் பவுன்சிங் பால், அப்புறம் வந்து அதுதான் ஸ்மைலி பால், நோட் கிரிக்கெட் வரைக்கும் எல்லாத்தையும் விளையாடிச்சு. ஸோ அப்போ இவ்வளோ விளையாண்டுருக்கீங்கன்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து அவ்வளோவா வந்து சப்போர்ட்லாம் வந்து பண்ண மாட்டாங்களே அந்த காலத்தில்? விளையாட போனா அடி வாங்குவேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இல்லை விளையாடுறதுக்கு அடித்ததே இல்லை, ஏன்னா ஃபுல்லாக அப்பா எவ்வளோ தூரம் நடப்போம். ஓல்டு வாஷ்மேன் வண்ணாரப்பேட்டில் வந்து தண்டையார்பேட்டை ICF IOC நடந்து போயிட்டே இருக்கும். IOC கிரவுண்டாக இருக்கட்டும், MPT கிரவுண்டாக இருக்கட்டும், ராபின்சன் பார்க்கு, அப்புறம் வந்து சென்ட் பீட்டர்ஸ் கிரவுண்டு, இதெல்லாமே எங்கள் ஏரியாவில் அந்த சைடு. இந்த சைடு வேலூர் போனால் வந்து ராணிப்பேட்டை, வேலூர் எங்கள் பெரியம்மா பசங்களோட விளையாடுறது. அப்புறம் இப்போது வந்து எல்லாமே டர்ஃப்குள்ளே வந்துடுச்சு. நான் ரொம்ப சொல்லுவேன், டர்ஃபு வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் 6 அடிக்கிறோம், போலிங் போடுறதுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. கிரவுண்டில் விளையாடணும். அந்த டைமில் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயாவது பரவாயில்ல, ஒரு கிரவுண்டில் எதனா அப்போ வந்து இப்படி இருக்கும். இப்பயும் அப்படி தான் ஆடிட்டு இருக்காங்க. எந்த பால் எப்போ வரும்னு தெரியாது, அவ்வளோ விளையாட்டாக இருக்கணும். அப்படி பார்த்துட்டு அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் வந்து சப்போர்ட் தான். வீட்டில் எப்பவுமே வந்து விளையாட போகும்போது என்னை எதுவுமே சொன்னதில்லை, என்னை பெருசாக வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை. அவங்க நடந்து போயிட்டே இருப்பேன். என்ன யார்கிட்ட போகிறேன்னா அவங்க என்னோட வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்லிவிடுவாங்க, அவன் தான்மா வரான், நாங்கள் கூப்பிடவே இல்லைம்மா அப்படின்னு. ஆனால் நான் போயிடுவேன் ரெகுலராக. நான் பாட்டு சண்டே, ஆனால் அந்த சண்டே மதியம் 3 மணிக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் நடந்து படத்துல வர மாதிரியே தான் வந்து வீட்டில் இருக்க முடியாது, உடனே வந்து கிரவுண்ட். இல்லை நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும், அது எல்லாருக்குள்ளேயுமே அப்படிதான். அது சென்னையில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே கிரிக்கெட் வந்து அது எப்படி சொல்கிறேன்னு அதை தாண்டி ஒரு இதில் இருக்குது. அப்புறம் ஃபுட்பாலும் அப்படி ஆமாம், கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால். அப்புறம் ஒரு டைமுக்கு மேலே ஃபுட்பால் ஆச்சு, பாக்ஸிங் போச்சு. ஸ்போர்ட்ஸாகவே வந்து கிரிக்கெட் வந்து அது இன்னும் அதிகமாக. இப்போ நம்ம கிரிக்கெட் பற்றி பேசுகிறதுனால நிறைய இருக்குது. அப்பா ஒரு வாட்டி கிணத்துல நுங்கம்பாக்கம் எங்கள் பெரியம்மா வீட்டில் போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு, பெரிய கிணறு ஒன்று இருக்கும். அதில் வந்து மேலேருந்து ஒரு பைப்பு உள்ளே அங்கே விளையாடி எல்லா பாலும் வந்து உள்ளே போய் பைப்பில் எல்லாம் தண்ணியில் ஓட்டிகிட்டு இருக்கு. படிக்கிறதுக்கு ஆனால் இறங்க முடியாது, ஏன்னா அந்த சைட் பில்டிங் அப்படிலாம் வெறும் பைப் மட்டும் தான் பிடிச்சவனா இறங்கணும். சரி பசங்க எல்லாம் வந்து இருக்கும், சின்ன வயசு பைப்பு பிடிச்சி இறங்கிடும். உள்ளே போய் இரும்பு பைப் தானே அப்படின்னு சொல்லிட்டு 14-13 இருக்கும்னு நினைக்கிறேன். போய் தண்ணியை தொடும் போது பார்த்தீங்கன்னா அங்கே 2 பைப் ஜாயிண்டில் இருக்குது, அது பிளாஸ்டிக் பாதிக்கு மேலே. ஸோ அந்த நாட்டில் நின்றுக்கிட்டு பாலை அப்படி தொட்டோன்னா பால் தண்ணியில் சுற்ற ஆரம்பித்தோன்னே பயம் வந்துடுச்சு. ஏன்னா பாலை எடுத்துருந்தா அந்த கிரிப்பாக இருக்கும். பாலை சுற்ற ஆரம்பித்தோன்னே டபக்குன்னு பிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ளே என்ன ஆச்சுலாம் தெரியாது. எழுந்து பார்த்தா கரெக்டாக தண்ணியில் ஒரு படிக்கட்டு இருந்துச்சு, அந்த படிக்கட்டில் இருந்தேன். அப்புறம் ஊரே சேர்ந்து திட்டி, அங்கே நிறைய சேட்ஜி இருப்பாங்க அந்த பில்டிங்கில், அவங்கெல்லாம் பயங்கரமாக திட்டி எப்போ, ஏன்னா பயங்கர சேட்டை இப்போ ஃபுல்லாக அந்த ஞாபகம் தான் வருது, அது கிரிக்கெட்டுக்காக பண்ணது. ஓகே, ஸோ கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஒரு பிளேயர்? எல்லாமே எங்கள் கீப்பிங் வந்து போலிங்கு, ஸ்பின்னு போடுவோம், ஃபேஸ் போலர். அப்போலாம் ராபின்சன் பார்க் கிரவுண்டில் வந்து யாருன்னா 6 அடிச்சிட்டாங்கன்னா அக்தர் ஸ்டைல் எல்லா ஸ்டைலுமே ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட்லேருந்து ஓடி வந்து. ஆனால் சமீபத்தில் ஒரு மேட்ச் நடந்துச்சு, அது கொஞ்சம் திருப்பி பிடிக்கணும். அதுதான் சென்னை 28 மாதிரியா. கீப்பிங் நின்றுருக்கோம். எதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்? தினேஷ் அவர்கள் வந்து இது வந்து என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா என்னை பார்த்தவங்களுக்கு, என் கூட இருந்தவங்களோட என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும். சின்ன வயசு வந்து தியாகராஜா காலேஜில் டென்னிஸ் பாலில் விளையாடுவோம். அந்த அண்ணனுங்க இப்போ வரைக்கும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
நான் எல்லாம் போலிங்கு எல்லாம் உண்மையிலேயே வந்து விளையாடுவோம். நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட் இது ஓகே தானே. டெஃபினட்டா. அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ மீம்ஸ் வந்து போட்டதே நெக்ஸ்ட் நம்மளோட தலை தோனி எப்போ வந்து கிரிக்கெட் மேட்ச் விளையாட வருவாங்களோ இந்த சாங் நாங்கள் வந்து ஸ்டேடியத்தில் போட்டு அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மொமெண்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது அமைஞ்சிருக்கு, நம்ம கிரியேட் பண்ணல, அது அமைஞ்சிருக்கு. அது கேப்டன் சாருக்கும் ஃபர்ஸ்ட்டு அவருக்கு நம்ம, ஏன்னா அவருடைய எனர்ஜி வந்து பெரிய கிஃப்ட் இதில் எனக்கு எல்லாருக்குமே. எப்பயுமே வந்து ஒரு படத்துல வந்து 2 ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னாவே வந்து ஒருத்தவங்க வந்து கதை சூஸ் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதை பத்தி நிறைய ரூமர்ஸ் வரும், நிறைய விஷயங்கள் வந்து நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க அந்த நியூஸ்ல வந்து சொல்றதெல்லாம். ஸோ எப்படி வந்து ஒரு 2 ஹீரோ சப்ஜெக்ட் நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜேபிபி படமா இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு அதெல்லாம் நீங்க வந்து எதுவுமே பார்க்கறது இல்லை அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. உங்களுக்கு வந்து உங்களோட பார்ட் வந்து கரெக்டா இருந்தா மட்டுமே போதும் அப்படின்னு நீங்க நினைச்சு சூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறோம். சரி, நம்ம ஒர்க் என்னவோ அதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஓகே, இந்த ப்ரொடக்ஷனும் சரி இல்லை டைரக்டர்ஸோ என்னோடய வேலையில் வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம கான்ஷியஸாக யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் தான். அதே மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்க்குறது. அது கரெக்டாக இருந்தால் அமைஞ்சு ப்ளேஸ் பண்ணிவிடும். ஹரிஷும் வந்து எனக்கு பிகினிங்கில் வந்து தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பழகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஒருத்தர்கிட்ட பழகிட்ட அங்கேயே தான் இருப்போம். அந்த ஸ்டார்டிங் வந்து ரொம்ப அவங்ககிட்ட பேசுகிறதுக்கோ இல்லை. ஏன்னா ஒரு இன்ட்ரோவர்ட் வீட்டுக்குள்ளே போய் டமால் இந்த மீம்ஸில் வர மாதிரி ஒரு லாக் ஆகிடும். அந்த மாதிரி இல்லை, அதை பார்த்துட்டு போல நம்ம எல்லாம் எல்லாருமே அப்படி தான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான். டக்குன்னு அப்படி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது நினச்சோன்னா ஹரிஷ் வந்து ரொம்ப கூலாக தான் இருந்தார். அந்த தம்பி ரொம்ப அந்த தம்பின்றது வந்து நான் அவருக்கு இன்னும் எங்கரா ரொம்ப சூப்பராக கூலான ஒரு ஆள். டைரக்டரும் சரி இல்லை ப்ரொடக்ஷனும் சரி, மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அந்த டீமே வந்து ஒரு எனக்கு வந்து டவுன் ஆகல. நான் ஸ்பாட் போகும்போதே பாட்டு போட்டுட்டு தான் என்ன கூப்பிடுவாங்க. அப்படிதான் ஆரம்பிச்சது. ஆமா, இப்ப ரீசெண்டா அந்த வீடியோ கூட நாங்க வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கும் போது இப்ப பாட்டை போடுறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த பொட்டு வச்ச சாங் போட்டோடனே வேற லெவல் ஷாட்ஸ்ல வந்து ஷூட்டிங் போகும்போதே அப்படிதான் இருந்துச்சு. ஷூட்டிங் போகும்போதே பிஃபோர் ஷாட் வந்து சாங் போட்டுட்டு தான். அதனால எனக்கு வந்து அது அப்படி பெருசாக தெரியல. ஆனால் அந்த கிரவுண்டில் சில நேரத்தில் ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி வரும். ஆனால் அது வந்து நல்லதில் வந்து உடஞ்சி ஓடி போயிடும். சூப்பர், வெரி நைஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னா டப்புன்னு என்னோட மூஞ்சில் வந்து ஒரு புன்னகை இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நடந்தால் உங்கள் ஃபேஸில் வந்து டப்புன்னு ஸ்பார்க் வரும்? வாட் மேக்ஸ் யூ ஸ்மைல்? நிறைய காமெடி சீன்ஸ் இருக்குது, அதை நினச்சாலே சிரிப்பு வந்துடும். மெயினாக வந்து லொல்லு சபாவில் வந்து நடித்த எல்லா பர்ஃபார்மன்ஸ் நிறைய சொல்லிட்டேன். அது ஆமாம், நிறைய சொல்லிட்டு அவங்கள நிறைய லொல்லு சபா வந்து கண்டிப்பாக எல்லாருமே, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அவங்க பார்த்தாலே சேஷு ஒன்று அவர் கூட இது அப்படிங்கப்போ நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை நினைக்கும் போது டக்குன்னு ஸ்மைல் வந்துடும். அதாவது என்னுடைய பிரதர்ஸாகவும் இருக்கட்டும் சரி இல்லை எனக்கு பிடிச்சவங்களாக இருக்கட்டும் டக்குன்னு நினைக்கும் போது. சூப்பர். சரி, இந்த ஒரு கேள்வி மட்டும் தயவு செஞ்சு இன்டர்வியூவில் கேட்காதீங்க அப்படின்னா எந்த ஒரு கேள்வி உங்களை வந்து கேட்கவே கூடாது இன்டர்வியூவில்? இல்லை, எல்லாருக்குமே வந்து தனியாக யூனிக்காக வந்து எல்லாருக்குள்ளேயும் சக்தி இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் எது தப்பு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குறது இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் மனிதர்கள் எல்லாருக்குமே அது தெரியும் எங்கே என்ன பேசணுன்றது. அப்படிலாம் இல்லை, கேள்வி தோணுச்சுன்னா கேட்கலாம். அப்படி எனக்கு பிடிக்கலன்னா அந்த நேரத்துலேயே நான் வந்து அதை கன்ஃபஸ் பண்ணிடுவீங்க. இல்லைங்க அது பிடிக்கலங்க அப்படின்றது அந்த நேரத்தில் இது வேண்டாம், உடனே அது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் சீன், ரொமான்ஸ் சீன், ஃபைட் சீன் இல்லைனா காமெடி பண்ணுறது எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்? ஸ்டில்லு கொடுக்குறது. ஏங்க இது கொடுத்த அந்த 4 இதில் அதில் வரவே இல்லைங்க. அல்ட்ரா லெஜெண்ட். சரி, ஸ்டில் கொடுக்குறதுல என்னங்க கஷ்டம்? ஜஸ்ட் வந்து ஒரு போஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் ஏன் உங்களுக்கு வந்து எனக்கு அதாங்க கஷ்டம். எனக்கு மட்டும் இல்லை தெரில, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து என் வாழ்க்கையில் நான் வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்னா வாட் இஸ் தட் ஒன் திங் யூ வில் நாட் டூ? எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா அந்தந்த நேரத்தில் இறங்குற கிஃப்டில் தான் போயிட்டுருக்கோம். யாரையும் ஹர்ட் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் வேணால் இருக்கணும். அதுதான் எப்பயும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுன்றது மட்டும் விருப்பமாக இருக்குது. அது எந்த விதத்துலையும் நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி வந்து எங்களுக்கு வந்து தோணுது. ஒயிட் அண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா நான் வந்து அழகாக வந்து ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சூப்பரான டிஷர்ட்டும் கிரிக்கெட் பேண்ட்டும் போட்டு வந்தேன். உங்களுக்கு கிளார் அடிக்குதுன்னு சொன்னதால ஒயிட் ஷர்ட் போட்டு வந்தேன். இல்லை ட்ரெஸ்ஸை பற்றி வந்து நாங்கள் சொல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட ஒரு மெசேஜ் என்னவா இருக்கும்? லைஃபே ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி தாங்க. அதில் தனியாக நான் இருக்கிறது அதில் எவ்வளோ பொறுமையாக இருக்கும் அப்படின்றது தான் டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு இருந்த ஸ்பீடுக்கு பொறுமை தான் அதான் டெஸ்ட்.
ஸோ இந்த படத்தில் வந்து கேப்டன் சாரோட வந்து ஃபேன். பட் வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து போய் பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்போல்லாம் இந்த கேள்வி வந்து எல்லா ஆக்டர்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க. நீங்கள் தலை ஃபேனா தளபதி ஃபேனா அப்படின்னு வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து கொஷின் முடிக்கிறதுக்குள்ளே தலை ஃபேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து சொல்லியிருப்பீங்க, தளபதியை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவோட ஃபேனு. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இப்போ என்னை வச்சு இன்னொரு ஆக்டர் கூட வந்து யாருன்னு ஒருத்தர் அது 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 அப்படி பேசியிருக்கூடாது. அப்படி நான் பேசியிருக்க கூடாது. அது வந்து அந்த இருந்த மேபி தளபதி சொன்ன மாதிரி இக்னரன்ஸ் அப்படின்லாம். ஆனால் இப்போயே ஸ்டில் எனக்கு என்னுடைய சீனியர்ஸ் அவங்க 2 பேரும் வந்து என்னுடைய அண்ணன்கள் தானே. அவங்கள வந்து அண்ணன்களை லவ் தான். சூப்பர், வெரி நைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சுவாசிகா பற்றி வந்து பேசலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சுவாசிகா கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்க வேண்டியது அப்படின்லாம் வந்து கேள்விப்பட்டேன். இல்லை, அட்டகத்தி முடிச்சு ஒரு பெரிய ஒரு 1 இயர் வந்து அடுத்து என்ன பண்ணுறோம். அப்போ வந்து அப்புச்சி கிராமம்னு ஒரு படம் நடித்தோம். அது வந்து நாங்கள் தசை நெத்திச்சுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். அந்த படத்தில் விவேக் சார்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவர் டைரக்ஷனில் வந்த படம். அதில் சுவாசிகா இருந்தாங்க. ஸோ அதன் மூலிமா அடுத்த படத்தில் வந்து அப்போது அது நடக்கலை. பார்த்தா அது ஒரு சர்க்கிள் முடிஞ்சு இப்போ வந்து அடுத்த 10 இயரில் வந்து திருப்பி மீட் பண்ணியிருக்கோம். அது பயங்கர, ஏன்னா அவங்க ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு தான் அவ்வளோ க்ளீனாக, நான் அப்படி தான் பக்கத்தில் இருப்பேன். அந்த ஒர்க்குன்னா அது மட்டும் தான், வேறு எதுவுமே தெரியாது. சுற்றி அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. சூப்பர். நெக்ஸ்ட் நம்மளோட சஞ்சு உங்களோட வந்து பொண்ணா வந்து நடிச்சிருப்பாங்க. நம்மளோட சஞ்சனா அவர்கள் பற்றி. சஞ்சு வந்து செம்ம எனர்ஜியான ஒரு கேரக்டர். அவங்க ரொம்ப போல்டான ஒரு டைப். உண்மையிலே வந்து என்னை வந்து ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பாசமாக வந்து கூப்பிடுவாங்க அவங்க. இது ஹரிஷ் அண்ட் சஞ்சனா எல்லாருக்குமே இது வந்து எல்லாருக்குமே அடுத்த ஒரு பெரிய பெரிய ரீச்சுக்கு வந்து ஐ விஷ் தெம் ஆல். செம்ம சூப்பர் அவங்க எல்லாருமே. ஓகே. என்னை பார்த்துக்கிட்டாங்க பயங்கரமாக, நான் அவங்கள பார்த்துக்கிட்டது. ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து உங்களோட நிறைய ஒர்க் அவுட் வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து பார்க்குறோம். இப்போ நாமளே வந்து ரீசெண்டாக ஒரு நம்மளோட சேனல்லே வந்து போட்டிருப்போம். ஒரு சூப்பராக வந்து ஒரு ஒர்க் அவுட் வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது எதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஃபீல்டு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது நடக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு ஒரு ரெடி ஆகலாம். ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஆக்சுவலாக 2008 நானே வந்து பார்க்கில் கேகே நகர் பார்க்கில் தனியாக வந்து ரெடியாகி இந்த லைட்டாக ஒரு 6 பேக் லைட்டாக எட்டி பார்க்குற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பண்ணல. அந்த ஃபோட்டோஸும் என்கிட்ட இல்லை. ஸோ இப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ண மாதிரி ஒரு போஸ்டரும் நான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலி உங்களோட ஒரு ஓல்டு பேஜில் வயிறுடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தது. ஸோ டைரக்ஷன் நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து? எனக்கு அது விருப்பம் இருக்குது. பட் அது வந்து நான் அது எல்லாம் திருப்தியாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன். இப்போ ரஞ்சித் சாரும் சரி, அவங்களாம் வந்து ப்ளஸ் பண்ணி டைரக்ட் பண்ணு அப்படின்னு நம்மளை சொல்லும் போது நம்ம கண்டிப்பாக. ஓகே. ஸோ என்ன மாதிரி ஒரு ஜானராக இருக்கும் நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம்? ஆல் ஜானர் தான். என்ன ஜானர் எல்லாரும் இல்லை, வயிறுடான்னு பார்க்கும்போது வயிறுடா வச்சு என்ன படம் வந்து எடுக்க போகிறாப்புல அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. இப்போதைக்கு வந்து நடிக்கிற வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது டைரக்ஷன்றது எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் நடிகருக்குள்ள. ஆனால் எனக்கு நான் ஆரம்பித்ததே வந்து டைரக்ஷனில் தான் ஆரம்பித்தது. அது நடிக்கிற சான்ஸாக மாதிரி நடிக்க முடியாமல் ஏன் நடிக்க முடியல, ஏன் அவ்வளோ அப்போ ரொம்ப ஷையாக ஏன் என்னால் அதை பண்ண முடியலன்னு ஒரு கேள்வி வந்து தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேலஞ்ச் பண்ணி வந்து நடிக்கிறதுக்கு வந்து வந்தது. நிறைய அது எனக்கு பர்சனலாகவும் நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. கான்ஃபிடென்ட்டு சரி, இல்லைனா ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஒருத்தரை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருக்குது. அதுவும் சூப்பர் தான். பட் அது பண்ணணும். ஒரு தடவை நம்ம டேரக்டராக அது பண்ணிடணும் நான் நம்புகிறேன். பார்க்கலாம். அதுக்கான டைம் வரும்போது நடந்துரும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ நம்மளோட தமிழோட பொலிட்டிக்கல் வியூ பற்றி உங்களோட வியூ என்னது? அவர் ரொம்ப தெளிவான ஒரு டைரக்டர். அவர் இன்னும் நிறைய பிளேசஸ் போகணும். ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துல அது இன்னும் அதிகமாக போகணும். அது ரொம்ப கரெக்டாக இருக்கார். இன்னும் அது சூப்பராக அவர் ஹேண்டில் பண்ணி இன்னும் எல்லோரும் கொண்டாடுற ஒரு படமாக வந்து அவர் கொடுக்கட்டும். அது விஷயம் நிறைய லவ் கொடுத்துருக்காரு எனக்கு படத்தில். நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். தேங்க் பண்ணுறேன் தமிழ் அவர். அண்டு என்னோட விஷயம் நீங்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு. கேமராமேன் தினேஷ், அவங்களோட ஒர்க்கும் இதில் பயங்கரமாக இருக்குது. ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அதுவும் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லும் போது அவ்வளோ சாதாரணமாக அதை எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கட்டும், லைட்மேன்ஸ் இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப டஃப். அது நடிகர்களாக இருக்கட்டும், ஏன்னா அங்கே போய் வெயிலில் நின்றுட்டு காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லாருக்குமே அது ப்ரொடக்ஷனில் இருந்தவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து
அந்த வெயில வந்து சொன்னோடனே ஞாபகம் வருது, இட் வாஸ் நாட் தட் ஈஸி. ஸோ அந்த வெயில் அந்த கிரவுண்டில் வந்து அவ்வளோ ஷாட்ஸ் அத்தனை வாட்டி நீங்கள் வந்து அடிச்சாதான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷாட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது அந்த கிரவுண்டில் வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணும் போதெல்லாம்? கிரவுண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து மைக்கில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ அண்ணா அடிக்கிறாரு, 6 அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் கிரவுண்ட் அங்கேருந்து திரும்பி பார்க்கணும், ஜனங்கள்லாம் பார்க்கணும். அப்போ வந்து அடிக்கணும், ஏன்னா மைக்கில் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நார்மலாக டேக் பிஃபோர் வரைக்கும் போலிங் போடுறவங்க வந்து அவங்களும் நம்மள மாதிரி நடிக்க வந்தவங்க தான். நார்மலாக போட்டுட்ருப்பாங்க, கரெக்டாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் சொன்னோடனே சாமி வந்துடும். லைனில் வரும் பால் கால் அடிக்க முடியாது, போன பால் நல்லா தானேப்பா போட்டு அப்படின்னு. இங்கே வேறு அண்ணன் அடிக்கிறாரு, உங்களுக்கு ஹேரம் இல்லை. இப்போ வந்து அதை நம்ம அங்கே அந்த சேலஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்கும். காட் கிரேஸ் நம்ம வந்து அதை அடிச்சிருவீங்க, அது பிளஸ்டாக. சில நேரத்தில் எல்லாம் அந்த சேலஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்கும், சும்மா இல்லை. ஏன்னா கிரவுண்டில் சுற்றி ஜனங்க பார்க்குறாங்க, செட்டுக்குள்ளே கிடையாது. ஸோ அது ஏதோ விளையாடணுன்றதால அது நமக்கு வந்து எப்படி போச்சு, அதுதான் பயங்கர சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா கமெண்ட் வந்து வந்துருவாங்க, அங்கே பேசிக்கிட்டே இருக்கும், சொல்லிட்டாங்க இதை இப்போ நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மொமெண்ட். ஆமாம், அது உண்மையிலேயே ஒரு சேலஞ்ச். நான் அதை என்ஜாய் பண்ணுவேன், அது சூப்பர் தான், அது சும்மா இல்லை, அது ஒரு நாளுமே வந்து சேலஞ்சு தான். லப்பர் பந்து பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வந்து படம் வந்து இப்போதான் ஆரம்பிச்ச உடனே வந்து பார்ட் 2 இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? எனக்கு இன்னும் வந்து சேரல. பட் ஆனால் வந்து இந்த மொமெண்ட்டே நம்ம வந்து கொண்டாடுறோம். இதோட இந்த என்ஜாய்மெண்ட்டோ இந்த சந்தோஷத்தை ரிசீவ் பண்ணுறது இருக்குல்ல, இதையே வந்து நம்ம ஃபுல்ஃபில்லாக அதை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். பட் சந்தோஷம் தான் அந்த மாதிரி இருந்தாலும். ஸோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷான் போட்ட எல்லா பாடல்களுமே வேற லெவலில் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ வந்து ஷான் கிட்ட நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா? இதை பற்றி பார்த்துருக்கேன். பட் டேரக்டர் அவங்களும் உட்காந்து கேட்டு டியூன் வாங்கி போட்ட பாட்டு அதனால் டேரக்டருக்கு அந்த நமக்கு அமைஞ்சிருச்சு, நமக்கு அதில் இருக்கும், ஹாப்பி தான், சூப்பர். ஸோ இவ்வளோ சூப்பராக வந்து ஒரு தமிழ் சினிமாவை இந்த வருஷத்தில் வந்து கொண்டாடுறது எனக்கு தெரிஞ்ச இந்த படமாக தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியும் அன்பும், ஒவ்வொருத்தரும் படம் பார்த்தவங்களுக்கும், படத்தை பற்றி பேசினவங்களுக்கும், விமர்சனம் பண்ணவங்களுக்கும், ஏன்னா அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் நான் வந்து நன்றின்னு சொல்கிறதுனால மட்டும், பட் ஆனால் ரியலி ஐ தேங்க் தம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நிறைய ஹீலாக இருக்குது, நிறைய நல்ல வார்த்தைகள் கேட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் நிறைய பேருக்கும் இது கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். எனக்கும் இது வந்து அதிகமாகணும்னு நான் விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. மக்களுக்கு லவ் தான், லவ் யூ, தேங்க்யூங்க. உங்களுக்கும் கேமரா தேங்க்யூ. ஸோ லப்பர் பந்து நம்மளோட திரையில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. அது இன்னும் 100 நாள் கடந்து வந்து சூப்பராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி.